வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம ட்ரையா ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தாலும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா கசப்பு தட்டிடும். அதனால ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வெந்தயத்தை வறுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு லைட்டா சூடாகும் போதே வெடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாறுற வரைக்கும் நல்லா பொறுமையா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காவோட தோல் கலர் நல்லா மாறி வரணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காவை எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கிரேவில சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும். ஸ்டவ் மீடியம்ல வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். நான் பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். நம்ம பச்சை மிளகாவை கீரி போடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் இப்ப சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும்.
தக்காளியும் வெங்காயமும் நல்லா பிளெண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சிடுங்க. இப்ப பாருங்க எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க பிரியாணி செய்யும்போது இந்த கிரேவியை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க தக்காளி வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்று சேர வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பவுடர் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க புளி தண்ணியோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓபன் பண்றேன். பாருங்க கிரேவி நல்லா திக்கா வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பண்ணிருக்க கிரேவியோட இந்த கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓபன் பண்றேன். பாருங்க கத்திரிக்காய் நல்லா குக் ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. ஒரு 1 மினிட் இந்த மாதிரி ஓபன்லயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ கடைசியா ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.